ஹாய் வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூகேல இன்டிஃபினிட் லீவ் டு ரீமெயின் ஐஎல்ஆர் ப்ராசஸில் வந்திருக்கிற புதிய ப்ரப்போசலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மைக்ரண்ட்ஸ் எல்லாருக்குமே வருங்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கோ. என்னுடைய பேர் ஜனனி. வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்கும்போதே உடனேயே ஒரு தம்ஸ் அப்பை கொடுங்கோ. அப்போதான் யூடியூப் இதை இன்னும் பல பேருக்கு காட்டும். ஷேர் பண்ணுங்கோ. ஒவ்வொரு மைக்ரண்ட்ஸுக்குமே இந்த தகவல் போக வேணும். ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ், யூ கைஸ் ஆர் கிரேட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன அப்டேட் வந்திருக்கு? இப்போ கவர்மெண்ட், அதாவது இந்த ஒயிட் பேப்பரில் ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருந்தவ ஐஎல்ஆர் டைம் பீரியட்டை 5 வருடத்திலிருந்து 10 வருடமாக மாற்ற வேணும் என்று சொல்லி, இது இன்னும் ஃபைனல் டெசிஷன் இல்லை. இது கன்சல்டேஷன் ஸ்டேஜில் தான் இப்போவுமே இருக்குது. அதோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்யர்மெண்ட்டுமே லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டும் கடினமாக்குறதுக்கும் டிஸ்கஷன் நடக்குது. அதோட இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்ட்ரிபியூஷன் பேஸ்ட் சிஸ்டம் கொண்டு வர வேணும் என்று சொல்லியும் ப்ரப்போசலில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் சமூகத்துக்கும் எக்கனமிக்குமான கண்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஐஎல்ஆர் விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கவர்மெண்ட் சொல்லுது ஐஎல்ஆர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மாற்றினா மைக்ரண்ட்ஸ் யூகேக்கு ப்ரப்போர்ஷனேட் கண்ட்ரிபியூஷன் கொடுக்குற அளவை மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியும், ஆனால் இது எல்லாமே இன்னும் ஒரு ஆய்வு ஸ்டேஜில் தான் இருக்குது. எப்படி கண்ட்ரிபியூஷனை மெஷர் பண்ண போயினோம், அதாவது ஜாப் என்ஐ கண்ட்ரிபியூஷன், வாலண்டியரிங், கம்யூனிட்டி ஒர்க் என்பதற்கான விவரங்கள் இன்னுமே வெளியிடப்படவில்லை. அதால இப்ப ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி ஒரு இன்குவாரிய ஆரம்பிச்சிருக்கணும். இவ ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தனியாக செயல்படுகிறது. அவ இப்ப பப்ளிக்கிட்ட இருந்து ரிட்டன் எவிடன்ஸ் கேட்டிருக்கணும். நீங்க நினைக்கிறீங்களா ஐஎல்ஆர் 5 வருடமா தான் இருக்க வேணும்னு சொல்லி? 10 வருடம் ஆக்கினா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன இம்பேக்ட் வரும் என்று சொல்லி 2 டிசம்பர் 2025க்குள்ள நீங்க எழுதி அதை அனுப்பலாம். எவிடன்ஸ் எழுதணும்னு சொல்லி சொன்னா எப்படி? 3000 வேர்ட்ஸுக்குள்ள கன்சைஸா எழுத வேணும். நீங்க யார், ஏன் எழுதுறீங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட் இன்ட்ரோவும் அதுல சேர்க்கப்பட வேணும். வேர்ட் ஃபைல் 25 MBக்கு கீழே தான் அப்லோட் பண்ண வேணும். லோகோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கன்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்க வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அனோனிமஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஏன் இதை செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முந்தைய பெட்டிஷனில் ஹாங்காங் குடியிருப்பாளர்கள் நிறைய பேர் ஆக்டிவாக எம்பிஸுக்கு எழுதியிருந்தவ. அதனால அவர்களுடைய குரல் பார்லிமெண்ட்டில் கேட்கப்பட்டது. எங்களுடைய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் டிபெண்டன்ஸும் இதே மாதிரி எழுதி எங்களுடைய கருத்துக்களையும் சொல்லணும். இப்போ டிசிஷன் ஃபிக்ஸ் ஆகல. இப்போதுதான் எங்களுடைய டைம், எங்களுடைய வாய்ஸை கொடுக்க வேண்டிய நேரம் இது. 5 வருடத்திலிருந்து 10 வருஷம் என்கின்ற சேஞ்ச் ப்ரப்போசல் மட்டுமே இன்னுமே அமுல்படுத்தப்படையில. கண்ட்ரிபியூஷன் பேஸ்ட் சிஸ்டம், வாலண்டியரிங் கிரைட்டீரியா, டிபெண்டன்ட் இங்கிலீஷ் ரிக்வயர்மெண்ட் இதற்கான முழு விவரங்களுமே இன்னுமே வெளியிடப்படவில்லை. ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி இன்குவாரி ஒரு இண்டிபெண்டன்ட் பப்ளிக் கன்சல்டேஷன். அது கவர்மெண்ட் டிசிஷன் இல்லை. ஸோ ஃபைனல் டிசிஷன் கவர்மெண்ட்டும் பார்லிமெண்ட்டும் சேர்ந்து எடுத்த பிறகுதான் அறிவிக்கப்படும். அடுத்தது என்ன நடக்க போகுது என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா, இன்குவாரி முடிஞ்ச பிறகு கமிட்டி ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்படும். ஸோ
அதுண்ட அடிப்படையில தான் ஃபியூச்சர்ல ஐஎல்ஆர் ரூல்ஸ் மாற்றப்படுமா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கப்படும். அது வரைக்குமே எல்லா மைக்ரன்ஸும் காமா இருந்து எங்களுடைய கருத்துக்களை ரெஸ்பெக்டா பதிவு பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தற்போதைய நிலைமை. ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஃபைனல் முடிவு வரவில்லை. நீங்க நினைக்கிறீங்களா இது நியாயமானது என்று சொல்லி? உங்களுடைய எவிடன்ஸை நீங்க அனுப்ப போறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹை.